நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான வேத வசனம் 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? 20வது வசனம். கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகியால் தேவனுக்கு உடையவைகள் ஆகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. இந்த வசனத்திலே நாம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவருக்கு சொந்தம் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்விதமாய் சொந்தமாகுகிறோம்? அந்த வெளியேறப்பட்ட சிலுவை மரணம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவர் நம்மை விலைக்கரையமாய் கொண்டிருக்கிறார். You are being purchased by the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினாலே நீங்கள் அவருடையவர்களாய் சொந்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப தேவன் சொல்றாரு, நான் உங்களை முழுவதுமாய் என்னுடைய சொந்தமாய் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி. ஆகையால் தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி, you are a temple of the Holy Spirit. உனக்குள்ளே பரிசுத்த ஆவி ஆகிய தேவனே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. 20வது வசனத்திலே வாசித்தோம், ஆகையால் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. The Spirit of the Lord lives in your spirit. You are a temple of Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய அந்த மகிமை உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. அப்ப தேவன் சொல்றாரு, உங்க சரீரத்தை நான் மீட்டு கொண்டிருக்கிறேன். Body belongs to God. அப்ப தேவன் சொல்றாரு, அப்ப அந்த சரீரம் தேவனுக்கு சொந்தமாய் இருக்கிறபடினாலே glorify the Lord through your body. உங்களுடைய சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இன்றைக்கு என்ன தெரியுமா? இன்றைக்கு அநேகரை பிசாசு அவனுடைய கட்டில வைத்திருக்கிறான், அடிமைத்தனத்துல வைத்திருக்கிறான். He brings disease into their bodies. சரீரங்களை, வியாதிகளை, பலவீனங்களை கொண்டு வந்து அடிமைப்படுத்தி அவன் வைத்திருக்கிறான். நாம சொல்லணும், வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நம்முடைய சரீரத்திலே சுகத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார். அவர் தாமே மத்தேயு 8:17 நாம் வாசிக்கிறோம், அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களையும் வியாதிகளையும் இயேசு சுமந்திருக்கிறபடினாலே உங்களுடைய சரீரம் சுகத்துக்கு ஏதுவான சரீரம். உங்கள் சரீரம் வியாதிகளை சுமக்கிற சரீரம் அல்ல. தேவன் அதை விளைக்கிறமாய் கொண்டிருக்கிறார். பிசாசு அடிமைப்படுத்தி அவன் ஜனங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவன் வைத்துக் கொள்ள விரும்புகிறான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம சொல்லணும், சரீரத்தை பார்த்து சொல்லணும், வியாதியை பார்த்து சொல்லணும். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாயிருக்கு. இந்த சரீரம் தேவனுடைய சொத்தாய் இருக்கிறது. என்னுடைய ஆவியிலே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். இந்த சரீரத்துல வியாதிகள் இருப்பதற்கு அது எதிர்த்து நிற்க வேண்டும். You have to oppose the Satan has oppressed your body with a sickness. வியாதிகளை கொண்டு வந்து வச்சிருக்கிறானா, எதிர்த்து நில்லுங்க. ஏசப்பா உங்களுக்கு அந்த ரத்தத்தினாலும் அப்படி தழும்புகளினாலும் உங்களுக்கு சுகத்தையும் விடுதலையும் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். God has made provision for your deliverance by the blood and the precious wound of Jesus. Hallelujah. அவைகளினாலே நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதிர்த்து நில்லுங்கள். சொல்லுங்க, நான் அந்த சரீரத்தினாலே தேவனை மகிமைப்படுத்த போகிறேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இந்த சரீரம் அவருடைய சொத்தாய் இருக்கிறது. This belongs to Jesus. I belong to Jesus என்று சொல்லுங்கள். உங்களுடைய சரீரத்துல இயேசுவின் சுகத்தை அனுபவிங்கள். சந்தோஷமாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமான தகப்பனே, எங்கள் பலவீனங்களை, வியாதிகளை சிலுவையிலே சுமந்தவரே, இந்த நாளில் நம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மீது நம்முடைய கரங்களை இப்பொழுது வைத்து நீர் அவர்களை தொட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பலவீன கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடைவதாக. யாரெல்லாம் சரீரத்துல பலவீனங்களோடு போராடி கொண்டிருக்கிறார்களோ
இந்த சரீரங்கள் இருக்கிற வியாதிகளை நீர் சுமந்தபடினாலே, உடைய தலைப்புகளால சுகத்தை நீர் உண்டு பண்ணி இருக்கிறபடினாலே, அந்த சுகத்தை அவர்கள் வாழ்க்கையில் இந்த சரீரத்தில் அனுபவித்து அவர்கள் உம்மை மகிமைப்படுத்த கிருபை செய். ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் தொடுவீராக. விடுதலையும் சுகமும் இவருடைய சரீரத்திலும் ஆத்துமாவிலும் உண்டாவதாக இயேசுவின் நாமத்துல எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இந்த நாளில் இவர்களை வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.